friends, welcome to Patti's Kitchen. இப்போ நான் இன்னைக்கு ஒரு மசாலா இட்லி செஞ்சு காமிக்க போறேன். இப்போ தினம் இட்லி செஞ்சு போர் அடிச்சா ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசைனா மறுபடியும் மசாலா இட்லின்னு ஒன்று பண்ணி ஏன்னா சவுத் இந்தியன் இதுலேயே எல்லாம் எவ்வளோ என்ன வெரைட்டி இருந்தாலும் இன்றைக்கி என்ன டிஃபன் புதுசாக செஞ்சால் தான் வீட்டில் இருக்கிறவெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதில் நான் கொஞ்சம் இட்லி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? பாருங்க, இட்லி மாவு ஒரு கப்பு, அது கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு அவளுக்கு என்னென்ன டேஸ்ட் வேணுமோ அதுபடி, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் ஆனால் சுவையான டிஃபன் ரெடி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுடுங்க. உளுத்தம்பருப்பை போட்டுடுங்க. கடலைப்பருப்பை போட்டுடுங்க. அவ்வளோதான். நல்லா வெடிச்சுட்டு இதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இட்லிக்கு தகுந்தபடி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏன்னா முன்னாடியே போட்டிருப்பேன், கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காயை நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், பல்லாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, குழந்தைகளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான், ரெடி. இப்போ இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், பார்த்தீங்களா? இப்போ இதை ஒரு எண்ணெய் தடவிண்டு இட்லி குக்கரில், இட்லி தட்டில் அவ்வளோதான் போட்டுடுங்க. போட்டாச்சுன்னா இப்போ நான் இதை எடுத்து இட்லி இதில் வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம். இப்போது நான் ஒரு 5 நிமிஷம் வெந்துனேன். இப்போ பார்த்தீங்களா, இங்கே நான் முன்னாடியே இட்லி உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது சுட சுட இட்லி சட்னி ரெடி. இட்லி சட்னி ரெடி சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ தான் மசாலா இட்லி. இதை செஞ்சு உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் அசத்துங்க.